நீட் தேர்வு கொண்டு வந்த முதல் நாளிலிருந்து இன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 2016 துவங்கி இன்று வரைக்கும் 2026 வரைக்கும் ஒரு 10 ஆண்டு காலமாக எஸ்எஃப்ஐ டிஒய்எஃப்ஐ அமைப்புகள் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு ஆண்டும் நீட் வினாத்தாள் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட வினாத்தாள் கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. பல முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கு. எனவேதான் என்டிஏவை கலைக்கணும், நீட்டை முற்றிலுமாக நீக்கணுங்கிறது தான். பல அரசியல் கட்சிகள் பல்வேறு அமைப்புகள் நீட்டு முறைகேடுகளை தான் ரத்துங்கிறாங்க. அதை ரத்து பண்ணணும், அந்த தேர்வை ரத்து பண்ணணும், அவர்களை கலைக்கணுங்கிறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து எழுந்த குரல் அது எஸ்எஃப்ஐ ஆல் இண்டியா லெவல்ல, டிஒய்எஃப்ஐ ஆல் இண்டியா லெவல்ல எடுக்கிற டிமாண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டிலிருந்து அது ஆளுங்கட்சியா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி இருக்கிற கட்சியா இருக்கலாம், இதுக்கு எல்லா கட்சிகளும் நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடுறாங்க. ஆனால் நம்மளுடைய டிமாண்ட் என்னன்னா, முக்கியமான கோரிக்கை நீட்டை முழுமையாக ரத்து செய்யணுங்கிறது தான் எங்களுடைய முதல் கோரிக்கை. அதுதான் மாணவர்கள் இளைஞர்கள் போராடுறாங்க. இன்னைக்கு குறிப்பா என்னன்னா, பாஜக அரசு அது RSS காவல்துறையை வச்சு இன்னைக்கு கடுமையா முகமுடியை போட்டுக்கிட்டு காக்கி யூனிஃபார்ம் கூட போடாம கலர் ட்ரெஸ்ல அது மாதிரி பேட்ச் கூட இல்லாம இன்னைக்கு அவங்க லத்தியில ஊசியை குத்தி மாணவர்களை வன்முறையில் ஈடுபட்டு மாணவர்களை அராஜகம் ரொம்ப தாக்குறாங்க. எனவே இந்த மாணவர்களை ஒடுக்குமுறை செய்வதும் அடக்குமுறை செஞ்சு இன்னைக்கு பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. அதை கண்டிக்கிறோம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது தர்மேந்திர பிரதான் இந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு பொறுப்பேற்று உடனடியாக தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்யணுங்கிற வலியுறுத்தி தான் இன்னைக்கு நாடு முழுவதும் போராட்டம் நடத்துறோம். அதன் ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும் போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த தமிழ்நாடு டிவிக்கு அரசு இன்னைக்கு நமக்கு அனுமதி வாங்கியிருக்கிறோம். பொதுவாக ஒரு சாலை போராட அனுமதி கிடையாது, போராட்டத்துக்கு கிடையாது, நடக்கிறதுக்கு தான் சொல்றாங்க. இப்ப நடப்பதற்கும் இந்த கடந்த காலத்துல பல பேர் இதே டிவிக்கு அமைச்சர்கள்லாம் பல போராட்டங்கள் ரோட்ல நின்று போய் வாழ்த்திலாம் பேசிட்டு வந்திருக்காங்க. இப்போ அதெல்லாம் போராட்டம் கிடையாதா? இப்போ தொடர்ச்சியா இந்த மாதிரியான போராட்டத்தை சீர்குலைக்க இந்த அரசும் முயற்சி செய்து அதெல்லாம் மீறி தான் கடும் போராட்டத்திற்கு பிறகு இன்னைக்கு அனுமதி வாங்கி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அனைத்து பொதுமக்களுக்கும் வணக்கம். நான் அபிராமி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம். கடந்த சில நாட்களாக டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நீட்டுக்கு எதிரான மிகப்பெரிய மாணவர் இயக்கமும் இளைஞர் இயக்கமும் பல்வேறு விதமான அரசியல் அதிகாரத்தினால் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட சில மாணவர்கள் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டும் அங்கே உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்த கூடிய சோனம் வாங்சுக் அவர்கள் ஒரு அதிரடியான முறையில் அவரை அதிகாரத்தில் இருப்பவர்கள் கைது செய்வது, அங்கே இருக்கக்கூடிய சிஜேபியினுடைய நிறுவனரை தாக்குதலுக்கு உள்ளாக்குவது, அங்கே போராடக்கூடிய பெண்களையும் இளைஞர்களையும் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு உள்ளாக்குவது, குறிப்பிட வகையில் பேலட் குண்டுகளை கொண்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவது, இதெல்லாம் மிகப்பெரிய நாடு முழுவதும் கண்டனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இங்கே நாங்கள் டிஒய்எஃப்ஐ சார்ந்த தோழர்களும் எஸ்எஃப்ஐ சார்ந்த தோழர்களும் அங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தொடர்ச்சியாக அகில இந்திய அளவிலும் மாநில அளவிலும் உறுதுணையாக இருப்போம் என்று எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக போராடி 3வது நாளாக இங்கே சென்னையில் காவல்துறையினுடைய அனுமதியோடு இங்கே போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். மிக முக்கியமாக விஷயம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்திய நாட்டில் போராடுவதற்கான ஜனநாயக உரிமை அனைத்து மக்களுக்கும் உண்டு. ஆனால் சென்னையில் போராடுவதற்கான உரிமை சென்னை காவல்துறையினால் மறுக்கப்பட்டது. வலுக்கட்டாயமாக இரவில் போராடிய அமைதியாக பேரணி நடத்திய எங்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தார்கள். மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கினார்கள். அடிப்பது, கடிப்பது, இளம் பெண்களை மிக கேவலமான முறையில், ஒரு அராஜகமான முறையில் அவர்களுடைய ஆடைகளை பிடித்து இழுப்பது, மாணவர்களுடைய ஆடைகளை பிடித்து இழுப்பது, நீங்கள் 8 மணிக்கு மேல போராட்டம் நடத்தக்கூடாது, அப்படி மீறி போராட்டம் நடத்துவது சட்டப்படி குற்றம் என்றெல்லாம் சொல்லி கூறினார்கள். அடுத்த நாள் கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார்? சாலை போராடுவதற்கான இடம் இல்லை என்று சொல்கிறார். கல்வித்துறை அமைச்சருக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சருக்கு, இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டம் முதல் கொண்டு உலகினுடைய அனைத்து போராட்டங்களும் சாலையில் தான் நடைபெற்றது. சாலையில் தான் உலகினுடைய சுதந்திரத்தையும் உலக மக்களுக்கான உரிமையும் பெற்றுத்தந்த ஒரு இடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சாலையில் நாங்கள் போராட்டம் நடத்த வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் உரிய அனுமதியை எங்களுக்கு வழங்கியிருக்க வேண்டும். அப்படியான அனுமதியை நீங்கள் வழங்காத பொழுது மாணவர்கள் சாலையில் இறங்கி போராடத்தான் செய்வார்கள். ஏனென்றால் உரிமைக்காக போராடுவதை யாராலும் தடுக்க முடியாது. இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டமானது நீங்கள் தொடர்ச்சியாக ஜந்தர் மந்தரை ஜாலியன் வாலாபாகாக மாற்ற முயற்சிக்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியையும் நீங்கள் ஜாலியன் வாலாபாக்காக மாற்ற முயற்சிக்கலாம். ஆனால் நாங்கள் பகத்சிங்குகளாக தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம். மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டே இருப்போம். எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை, நீட்டை ரத்து செய்ய வேண்டும். கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதானை பதவி விலக செய்ய வேண்டும். இந்த முக்கியமான கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை கூறிக்கொள்கிறோம். டெல்லி ஜந்தர் மந்தரில் போராடக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாகவும் அவர்கள் மீது நடக்கப்பட்ட தாக்குதலை கண்டித்தும்
இன்னைக்கு சென்னையில் ஒரு ஜந்தர் மந்திரை உருவாக்கியிருக்கோம். அதான் இந்த போராட்டத்துடைய முக்கியமான விஷயம். இப்படி ஒரு முயற்சி எடுப்பதற்கு தான் கடந்த 4 நாளாக நாங்கள் காவல்துறையோட மல்லு கட்ட வேண்டிய சூழல் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், முந்தா நேற்று இந்த இடத்துல தான் நாங்கள் அனுமதி கேட்டு உட்கார்றோம்னு வந்தோம். எங்களை உட்கார விடாம மறியல் பண்ண வச்சு காவல்துறை கைது செஞ்சு கூட்டு போனாங்க. இப்போ இன்னைக்கு அது ஒரு போராடுவதற்கே போராடி உரிமையை பெற்றிருக்கோம் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த முயற்சி எடுத்த இந்த அனுமதி வரைக்கும் இறங்கி வந்திருக்கக்கூடிய காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நாங்கள் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. பட் இதை இதுலயும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இதை கண்டினியூ ஆகிறதுக்கு அரசு தரப்புல இருந்து எல்லா முயற்சிகளும் எடுக்க வேணும் அப்படிங்கிறது தான். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று நைட்டு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா நான் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வைக்கிறேன் அது இதுன்னு சொல்றேன். கடைசி வரைக்கும் தர்மேந்திர பிரதான்ங்கிற வார்த்தையே அந்த வீடியோல இல்ல. ஒருவேளை எனக்கு தான் ஹிந்தி தெரியலன்னா குரூப் எல்லாம் கேட்டேன், குரூப்பும் கூட சொல்லிச்சு அப்படி என்ன எந்த பேரும் இல்லை அப்படிங்கிறதா. அப்போ மாணவர்கள் என்ன போராடுறாங்கிறத கேட்க மறுத்துட்டு நரேந்திர மோடி டீச் பண்றாரு. இந்த என்ன சொல்ற ஒன் வே கம்யூனிகேஷன் பண்றாரு. ஒன் வே கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது. போராடுறவன்ட்ட முதல்ல பேசி அவன் ஒரு டிமாண்டை கொடுத்திருக்கான். ஜேபி நட்டாட்ட சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட அவங்க சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கைகளை கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு நரேந்திர மோடி சொல்வது என்பது போராட்டத்தை மழுங்கடிப்பதற்கான ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியது. பட் இதை பேசுறதுக்கே பல மாணவர்கள் அடி வாங்க வேண்டியது இருந்தது. இந்தியா முழுக்க 32 நாளா ஒரு டீப் ஸ்லீப் இருந்து, அதாவது இந்த புராணத்துல எல்லாம் கும்பகர்ணன் ஒரு கேரக்டர் நான் படிச்சிருக்கேன். அவர் என்னன்னா அவர் முன்னாடி எவ்வளவு பெரிய கலவரம் நடந்தாலும் அவர் தூங்கிட்டாருன்னா எழுப்பும். அந்த மாதிரி 32 நாளா தூங்கி இருந்தவர் தான் நரேந்திர மோடி. இந்தியா பார்க்கக்கூடிய இன்றைய காலகட்ட கும்பகர்ணனா அவர் இருக்காரு. சோ அந்த டிமாண்ட்ஸை செட்டில் பண்ணுங்க நரேந்திர மோடி அவர்கள் அரசு. அந்த மாணவர்களுடைய அந்த போராட்டத்தில் கூடிய டிமாண்ட் செட்டில் பண்ணும். அதை விட்டுட்டு ஸ்விக்கி சொமோட்டோவை இன்னைக்கு 2 நாளா பிளாக் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இந்த அடக்குமுறைகள் எல்லாம் ஹிட்லர் நடத்தக்கூடிய அடக்குமுறைக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு நாங்க பாக்குறோம். சோ நம்ம சோலிடாரிட்டியை காட்டணும். அப்போ எஸ்எஃப்ஐ மாநில செயலாளரா நான் இந்த செய்தி ஊடகத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு ஒரு அப்பீல் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். மகாத்மாவின் தேசத்திலிருந்து, பெரியாரினுடைய இந்த மண்ணிலிருந்து, சிங்காரவேலருடைய சென்னையிலிருந்து, பகத்சிங்கின் வாரிசுகளாக நாங்க எல்லோரையும் போராட கூப்பிடுறோம். திமுக, தாவேகா, அதிமுக என்று கட்சி வேறுபாடுகளை கடந்து எல்லோரும் வாங்க, தமிழ்நாட்டின் குரலாக போராடுவோம், நீட் விலக்கை பெறுவோம். சென்னையில் இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை, டெல்லியில் போராடுகிற மாணவர்களுக்கு ஆதரவான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த 4 நாட்களாக ஒரு கடுமையான அடக்குமுறை, காவல்துறையினுடைய தாக்குதல் எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கு காவல்துறையிலே ஒரு அனுமதியை பெற்று முதலில் ஒரு போராட்ட களத்தை நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த போராட்ட களத்தை உருவாக்கி இருக்கிறோம். இன்று இரவு முழுக்க இந்த காத்திருப்பு போராட்டத்தை தொடர்வதாக ஏற்கனவே காவல்துறையிடம் தெரிவித்திருக்கிறோம். இன்றிலிருந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். டெல்லியினுடைய காவல்துறையும் டெல்லியில் இருக்கிற மோடி அரசாங்கமும் போராட்டக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று சொல்லுகிறார்களே தவிர தர்மேந்திர பிரதானை பதவி விலகிற வரை போராட்டம் தொடரும் என்று நாங்கள் அறிவித்திருக்கிற அடிப்படையில் அவர் பதவி விலகுவதற்கான எந்த அறிவிப்பையும் இதுவரை அரசு வெளியிடாமல் இருக்கிறது. எனவே நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வது, தர்மேந்திர பிரதான் பதவி விலகுகிற வரை, டெல்லியில் போராடுகிற இளைஞர்கள் மாணவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுகிற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் அறிவித்துக் கொள்கிறோம். கார்த்திக், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாநில செயலாளர். அதான் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல விஷயங்கள்ல விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கிறாங்க அரசு. அது எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாங்க பொதுவா போராடுகிறவர்கள் சிறப்பு நீதிமன்ற கோரிக்கையை நாங்க வைக்கல. எங்களுடைய ஒரே கோரிக்கை நீட் தேர்வை ரத்து செய்யணும். இந்த குளறுபடிகளுக்கு, ஊழலுக்கு காரணமான தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். 2 தான் போராட்டக்காரர்கள் வைக்கிற கோரிக்கை. அந்த கோரிக்கையை அரசு ஏற்றால் போராட்டம் ரத்தாகும், இல்லைன்னா போராட்டம் தொடரும். டெல்லியிலேயும் அதான் சொல்லி இருக்கிறோம், இங்கேயும் அதான் சொல்றோம். டெல்லியில் போராட்டம் வெற்றி பெறும் வரை காத்திருப்பு போராட்டம் தொடரும். கைது பண்ணா கைதாகும், அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. 4 நாட்களாக தொடர்ந்து கைதாகி கொண்டுதான் இருக்கிறோம். இப்ப காவல்துறையில 2-3 நாட்களாக தொடர்ந்து போராடி இன்றைக்கு ஒரு இடத்தை உரிமையாக பெற்றிருக்கிறோம். போராடுகிற உரிமையே போராடி தான் பெற வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில். அப்படி போராட்டம் நடத்தி ஒரு உரிமையை கேட்டிருக்கிறோம். மீண்டும் காவல்துறை கைது பண்ணுவோம்னு சொன்னா கைதாகும். கைதுகளுக்கு பயப்படுகிற அமைப்பு நாங்கள் இல்லை.